Hello friends, welcome back to Cyber Codex. இப்போ நாம நம்மளோட சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஆமா, நம்ம TOCல உள்ள முக்கியமான ஒரு கான்செப்ட். லைக் பார்ட் Cலலாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா PDA பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படின்னு பார்க்கும்போது இதுல இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல புஷ் டவுன் ஆட்டோமேட்டா நார்மலா சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு சிம்பிளா 3 கான்செப்ட்ஸ் நம்ம சொல்லலாம், ஈஸியா நம்ம பிரிச்சு எடுக்கலாம். அப்படின்னா என்னலாம் அப்படின்னா we have அந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியூபிள்ஸ். நீங்க நல்லா பிரசன்டேஷன் கொடுக்கணும் as well as சம்மும் நல்லா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டியூபிள்ஸ். செகண்ட் ஒன் we know the stack operation. ஸோ ஸ்டாக் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும் ஸ்டாக்ல? புஷ், பாப், தென் நோ ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இதுல புஷ் வந்தா எப்படி, பாப் வந்தா எப்படி, நோ ஆப்ரேஷன் வந்தா எப்படி அப்படிங்கிற ஒரு இந்த இன்ஃபர்மேஷனுமே கண்டிப்பா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ புஷ் எனக்கு வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்ண போறேன். லைக் என்னோட ஸ்டாக்குக்குள்ள நான் கொண்டு போய் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ புஷ். ஸோ பாப் அப்படிங்கும்போது எனக்கு வெளியில போகும். நோ ஆப்ரேஷன் அப்படின்னா இருக்க போற இப்போ லைக் ஏங்கிற இன்புட்டை நான் புஷ் பண்ண போறேன். ஸோ ஏ. இப்போ இந்த ஏ நான் பாப் பண்றேன். இப்போ நோ ஆப்ரேஷன் அப்படின்னா இந்த ஏ அப்படியே எனக்கு உள்ளே இருக்கும், பாப் ஆகாது. ஓகே. ஸோ அப்போ இதுல எப்படிலாம் நம்ம வந்து அந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதலாம்? புஷ் ஆப்ரேஷனா இருந்தா எப்படி, பாப் ஆப்ரேஷனா இருந்தா எப்படி, நோ ஆப்ரேஷனா இருந்தா எப்படி அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை நீங்க மறக்காம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் PDAல. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் புஷ். நான் வந்து புஷ் இப்போ லைக் என்னோட கிவன் PDA வந்து என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. லைக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டால நமக்கு புஷ் பண்றாங்களா, பாப் பண்றாங்களா, நோ ஆப்ரேஷனா அப்படிங்கிறது we can't find like PDA to CFG அந்த கான்செப்ட்ஸ்ல சாரி CFG to PDA இந்த மாதிரி இதுல வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லை. ஸோ டிரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மெத்தட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எடுத்ததும் டெல் ஆஃப் அப்படிங்கிற நம்ம போடுவோம் டிரான்சிஷனுக்கு. அடுத்தது எப்பயுமே ஸ்டார்டிங் ஸ்டேட் Q0. அடுத்தது இன்புட் நான் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே நான் ஏ இன்புட் எடுத்துருக்கிறதுனால ஏ. அடுத்தது இங்க ஸ்டாக்கோட ஸ்டார்டிங்ல Z0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்கும்? ஸ்டாக் ஸ்டார்டிங் சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ புஷ்ன்னு பார்த்தாலே இதுல நமக்கு 7 டியூபிள்ஸ் இருக்கும். என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்புட்ஸ், செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், இன்புட்ஸ், டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், ஸ்டார்டிங் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட், தென் நமக்கு ஸ்டாக்கோட ஸ்டார்டிங் சிம்பிள், தென் ஸ்டாக் ஆல்பபெட். என்னெல்லாம் இருக்கும்? செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், இன்புட்ஸ், டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், ஸ்டார்டிங் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட், ஸ்டாக்கோட ஸ்டார்டிங் சிம்பிள், ஸ்டாக் ஆல்பபெட். ஓகே. ஸோ இதில் எப்படி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லி கொடுத்துட்றேன். Q0, A, ஏங்கிறது இன்புட்டு. இப்போ நமக்கு கரண்டா என்ன வேல்யூ இங்கே இருக்கும்? ஸோ என்னோட ஸ்டாக் பாயிண்டர். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்ம கொடுப்போம். ஸ்டாக் பாயிண்டர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ Q1, புஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நான் ஏ வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே இனிஷியலாக எனக்கு ஸ்டாக் பாயிண்டர் வந்து Z0 இருக்கும். ஏ அப்படிங்கிற இன்புட்டை நம்ம புஷ் பண்ண போகிறோம். அப்போது ஏ மேலே வந்துடும். ஸோ ஏ Z0. ரெண்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்? கம்பைன் பண்ணி எழுதிட போகிறேன். ஸோ இது என்னது? எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட் இன்புட். இது என்னது? ஸ்டாக் ஸ்டார்டிங் சிம்பிள், தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்
இது என்னது நம்மளோட ஃபங்க்ஷன். ஸோ என்ன ஒர்க் பண்ண போகுதோ அது. ஸோ திஸ் இஸ் ஃபார் புஷ். இதுவே நம்ம பாப் எழுதுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் del of q0 a தான், இங்க அதே z0 தான். பட் இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் நான் போறேன். அப்போ q1 எப்சிலான் எந்த ஆபரேஷனுமே எனக்கு பண்ணல. ஓகே, ஸோ தட் சரி பாப்புக்கு நம்ம வந்து உள்ள இருந்து வெளியில பாப் பண்ற இன்புட்ஸ். ஸோ அப்போ என்னது எப்சிலான். ஓகே, ஸோ அப்போ எப்சிலான் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பாப்னாலும் போடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் தேர்ட் என்ன அப்படின்னா நோ ஆபரேஷன். ஸோ நோ ஆபரேஷன் அப்படின்னா அதே மாதிரி del of q0, a, z0 equal to q1. இப்போ நான் என்ன பண்ண போறேன், a இங்க நமக்கு எந்த ஆபரேஷனுமே பண்ணல. ஸோ a தான் நம்ம இங்க இன்புட்டா வச்சிருக்கிறோம். இனிஷியலா z0 இருக்கும். பட் நமக்கு எந்த ஆபரேஷனுமே இல்லை, புஷ்ஷும் இல்லை பாப்பும் இல்லை. அப்ப நமக்கு என்ன இருக்கும், என்ன ஸ்டேட் இருக்கும், கண்டிப்பா z0. ஓகேவா, இங்க என்ன இது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது ஸ்டாக். ஸோ அதுதான் இங்க நம்ம போடணும். ஓகேவா, ஸ்டாக் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது, ரைட். ஸோ புஷ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் சிம்பிள் இன்புட்டு இது நமக்கு அப்படியே இருக்கும். இங்க புஷ்னா ரெண்டு இதை நான் கம்பைன் பண்ண போறேன். தென் பாப் மீன்ஸ் நமக்கு என்ன ஆகும், எப்சிலான் சொல்லிட்டு நமக்கு எந்த உள்ள இன்புட்ஸ், இப்போ இங்க என்ன இருக்கும், z0 இருக்கும். ஏயை நான் ரீட் பண்ணும்போது இந்த z0 என்ன ஆகும், பாப் ஆயிரும். ஸோ எப்சிலான். ஃபைனலி நோ ஆபரேஷன் அப்படிங்கும்போது என்ன நடக்க போகுது, q0 a z0. ஸோ என்ன ஆகுது, எந்த ஒர்க்குமே நடக்கல. ஸோ கரண்டா எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், z0 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு இந்த ஆபரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணலாம். சம் சால்வ் பண்ணா உங்களுக்கு டீடைல்டா ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட், வாங்க நம்ம சம்ல போலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். லைக் a, p equal to a power n b power n n is greater than or equal to. Construct the PDA, accept the language or over a, b. என்னோட லாங்குவேஜ் தான் என்னது, a power n b power n n is greater than or equal to 1. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு சொல்றேன். ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு you have to write the 7 tuples. So PDA equal to சொல்லிட்டு அந்த 7 tuples எழுதிருங்க. ஓகே, நம்ம பண்ணோம்ல Qல இருந்து Z0 வரைக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கறத வேர் போட்டு you have to discuss. Then step 2ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆபரேஷன் இங்க நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம தான் என்ன பண்ண போறோம், ஆபரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இங்க n 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த L ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாமா, a n equal to now 1 அப்ளை பண்ணா என்ன நடக்கும், ab. 2 அப்படின்னா aa bb. 3 அப்படின்னா triple a triple b. ஸோ அப் டு நமக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஈக்குவலா நமக்கு கிடைக்கும். அப்போ ஏயை ரீட் பண்ற டைம்லாம் நான் என்ன பண்ணலாம், புஷ் பண்ணலாம். பியை ரீட் பண்ற டைம்லாம் நான் என்ன பண்ணலாம், பாப் பண்ணலாம். ஸோ பியை ரீட் பண்ணும்போது எதை பாப் பண்ணணும், ஏயை பாப் பண்ணணும். ஓகேவா, என்னோட ஸ்டாக் பாயிண்டர்ல இருக்கிற ஏயை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எனக்கு a z0 இருக்க போகுது. இப்போ நான் இன்கேஸ் இங்க ஃபர்ஸ்ட் இங்க எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கும்போது இதை நான் புஷ் பண்ணுவேன், உள்ள வந்துடும். அடுத்து நான் பியை ரீட் பண்ணும்போது ஏயை என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். ஸோ இதை நீங்க இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது போட்டு வேற ஒன்றும் இல்லை, நம்ம அதை டயக்ராமேட்டிக்கா கொண்டு வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்,
transition diagram and transition function எழுத போறோம். ஓகேவா? So right. இப்போ இனிஷியலா இங்க பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நான் வந்து இன்புட் ஸ்ட்ரிங் வந்து AABB எடுத்துக்கிறேன். ஓகேவா? So A நான் என்ன பண்ண போறேன்? ரீட் பண்ண போறேன். இனிஷியலா எதையுமே நான் இப்ப ரீட் பண்ணல. இங்க என்னன்னு இருக்கும்? Z0. ஓகே. So this is my first step. இப்போ செகண்ட்ல தான் நான் என்ன பண்ண போறேன்? A ரீட் பண்ண போறேன். ஓகேவா? So A நான் ரீட் பண்றப்போ ரீட் A ரீட் பண்றேன். So A ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும்? ஆபரேஷன்ல என்ன சொன்னோம்? ரீட் A புஷ் பண்ணணும். ரீட் B பாப்னு சொன்னோமா? So A நான் ரீட் பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? புஷ். அப்போ A கொண்டு போய் புஷ் பண்ணிடுவோம். Then third step AABB. So இங்க என்ன பண்ணலாம்? Again நான் அடுத்த A ரீட் பண்ணுவேன். அப்ப என்ன நடக்கும்? AAZ0. ரைட்டா? So இப்போ இதுக்கு எப்படி நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் போடலாம்? ஓகே. So இத வித் நம்ம டயகிராமோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணுவோம்? Q0 போடுவோம். கரெக்டா? So நான் என்ன பண்றேன்? del of Q0, Aங்கிற இன்புட் Z0 equal to ரீட் பண்ணேன் அப்படின்னா என்ன சொன்னோம்? A ரீட் பண்ற டைம் எனக்கு என்ன நடக்கும்? புஷ் பண்றேன். அப்போ Q1, AZ0. கரெக்டா? ஸோ அப்போ நான் Q0ல இங்க ஸ்டார்ட் பண்றேன். A ரீட் பண்ணும்போது எங்க போகுது? Q1. ஓகே. அப்போ இங்க நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா A ரீட் பண்ணும்போது எனக்கு AZ0. ஓகே. தென் இப்போ செகண்ட் என்ன பண்றோம்? del of இப்போ நான் எந்த ஸ்டேட்ல இருக்கேன்? Q1. ஸோ Q1ல A ரீட் பண்றேன். இப்போ எனக்கு கரண்டா என்னோட பாயிண்டர் என்ன சொல்லியிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாக் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? எனக்கு ஏயை தான் கண்டிப்பா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல நமக்கு ஏ தான் இருக்கு. ஸோ ஏ ஈக்குவல் டு இப்போ இங்க நீங்க நல்லா பார்க்கணும். இனி எத்தனை ஏ வந்தாலும் நம்ம என்னதான் பண்ணுவோம்? செல்ஃப் ஸ்டேட்ல தான் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்போ ஏயை நான் ரீட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்னன்னு கிடைக்கும்? ஏ கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா இந்த ரெண்டு இதை நான் எழுதுவேன். கரெக்டா? ஸோ அப்போ Q1 நெக்ஸ்ட் ஸ்டேட்டு ஏ கிடைக்கும். ஓகேவா? ஒண்ணுமே இல்லை. அகெயின் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இனிஷியலா இப்படி இருக்கும். ஸோ இந்த இனிஷியல் ரெப்ரசன்டேஷன்ல நான் ஏ ரீட் பண்றேன்னா என்ன நடக்க போகுது? ஏ குட் பி புஷ்ல இன்சர்ட் ஆகும். ஸோ அப்போ இதை எப்படி கொடுக்கலாம்? டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ல Q0ங்கிறது என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸ்டார்டிங் ஸ்டேட்ல ஏங்கிற இன்புட் ஸ்டாக் பாயிண்டர் Z0 ஈக்குவல் டு இதை நான் ரீட் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பா எங்க போகும்? நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அதுக்கு நான் Q1 நேம் வச்சுக்கிறேன். அடுத்தது இங்க உள்ள ரெண்டு இது நம்ம எழுதணும். ஓகேவா? ஸ்டாக்ல உள்ள ரெண்டு வேல்யூஸ் எழுதணும். ஸோ AZ0 நான் புஷ் பண்ணி எழுதுறேன். அடுத்தது இப்போ இங்க 3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 தான் எழுதணும். ஸோ அடுத்து நான் A ரீட் பண்றேன். ஸோ அப்போ Q1, இங்க என்னது? இன்புட் A ரீட் பண்றேன். இங்க ஸ்டாக் பாயிண்டர் எதை ரீட் பண்ணிட்டு இருக்கு? ஏல இருக்கு. ஈக்குவல் டு இனி எத்தனை டைம் நான் A ரீட் பண்ணாலும் என்னதான் நடக்கும்? எனக்கு Q1க்கு தான் போகும். ஸோ Q1, இந்த ரெண்டு எழுதுவோம். ஸோ ஏஏ. ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்?
I'm going to include AABB. இப்போ இந்த B தான் நம்ம ரீட் பண்ணுவோம் கரெக்ட்டா? So read B. B ரீட் பண்ணும்போது என்ன சொன்னோம்? A வந்து பாப் ஆகும் சொன்னோமா? அப்போ இது என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து A வந்து பாப் ஆயிரும். சோ அப்ப இதுக்கு எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி நம்மளோட டயகிராம் எப்படி இருக்கு? Q0 A ரீட் பண்ணா AZ0 Q1 எத்தனை டைம் A ரீட் பண்ணாலும் AA. இப்போ Q1 அடுத்து எதை ரீட் பண்ண போகுது? B ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இப்போ டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதலாம். del of Q1 B ரீட் பண்றப்போ இங்க மேல நமக்கு என்னதான் இருக்கு? A தான் இருக்கு. கரெக்ட்டா ஸ்டாக் பாயிண்டர்ல A தான் இருக்கு. equal to Q2 next state. கமா இங்க நான் அப்ப என்ன நேம் வச்சுக்கலாம்? Q2 ன்னு வச்சுக்கலாம். Q2 இப்போ நான் என்ன பண்றேன்? பாப் பண்றேன். அப்ப என்ன வரும்? எப்சிலான். ஓகே. தென் அடுத்த ஸ்டெப்ல அதே மாதிரி AABB. சோ இப்போ என்ன பண்ண போறோம்? B ய ரீட் பண்ண போறோம். சோ read B. இப்போ என்ன இருக்கும்? உள்ள இருக்கிற இந்த ஏயும் என்ன ஆயிரும்? பாப் ஆயிரும். சோ இங்க நமக்கு இனிஷியலா Z0 மட்டும் இருக்கும். ஓகே. சோ அப்ப இதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? del of Q2, B, நமக்கு மேல என்ன இருக்கும்? A இருக்கும் equal to இனி அதே மாதிரி எத்தனை டைம்ஸ் எனக்கு B ய ரீட் பண்ணாலும் என்ன நடக்கும்? Q2, எப்சிலான். எத்தனை டைம் நான் வந்து B ய ரீட் பண்ணாலும் எப்சிலான் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதை இப்படியே எழுதலாம். இல்ல அப்படின்னா A நான் Z0 ரீட் பண்ணும்போது AZ0. அதே மாதிரி A, A ரீட் பண்ணும்போது AA. சோ B ரீட் பண்ணும்போது இந்த மாதிரியும் நீங்க வந்து என்ன எழுதிக்கலாம். சோ இப்போ ஃபைனலா இதுதான் என்னது? ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? சோ ஃபைனலா டியூபிள்ஸை நீங்க எடுத்து எழுதிருங்க. லாஸ்ட் ஸ்டெப் கட்டாயமா இதை எழுதி ஆகணும். என்ன 7 டியூபிள்ஸ் உண்டா? சோ ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன? Q0. Final state Q2. Set of state Q0, Q1, Q2. Then transition function நம்ம கொடுத்துட்டோம். இங்க stack alphabets என்னெல்லாம் இருக்கு? A, B, Z0. Then stack ஓட pointer AZ0. Okay. So that's all. நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு overview மட்டும் கொடுக்கிறேன். So push operation தான் எப்படி பண்ணணும்? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். பாப்னா எப்சிலான், நோ ஆபரேஷன் அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்டாக்ல என்ன கரண்டா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அது. ஓகேவா? சோ செட் ஆஃப் டியூபிள்ஸ் எழுதிட்டு ஸ்டாக் ஆபரேஷன் எழுதிட்டு தென் இந்த இதுக்கு ஒன்னொன்னுக்கும் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். சோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா given sum வச்சுட்டு நம்ம இந்த L வச்சு எடுத்து ஒரு இன்புட் எடுக்க போறோம். சோ அந்த இன்புட்டை வச்சுட்டு I'm going to take the Aங்கிற இன்புட்டை ரீட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும்? சோ நானே என்ன பண்றேன்? ஆபரேஷன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி I'm going to construct the PDA. ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டியூரிங் மிஷின் கான்செப்ட் பார்க்கலாம். Thank you.